அமையாதுன்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். திருமண வாழ்க்கை சிறப்புற அமையாதுன்னு அர்த்தம் எடுக்கலாம். முக்கியமாக நீச்சம்னா என்னென்னா கெட்டதுன்னு அர்த்தம், கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அப்படி பார்க்கும்போது அல்லது கீழ்மையானன்னு அர்த்தம். நீச்சனே அப்படின்னு பிளாக் அண்ட் ஒயிட் படத்துலலாம் டைலாக் இருக்கும். அப்படின்னா கீழ்த்தரமானவன் அர்த்தமாக இருக்குது. அப்புறம் நீச்ச நாத்தடிக்குதுன்னா நம்ம வீட்டில் சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுவும் கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம், கெட்ட நாத்தன்னு அர்த்தம். ஸோ கெட்டது தானே மீனிங்குங்க. நீச்சம்ங்கிறது கெட்டு போயிடுச்சுங்கிறது அர்த்தம் வழியாக அறவே இல்லைன்னு அர்த்தமாகாது. அப்படின்னா என்னன்னா வரப்போகிற வாழ்க்கை துணை அப்படின்ற ஒரு அதாவது ஒருத்தரோட வாழ்க்கை துணைங்கிறது நீசத்தன்மையுடையவராக இருக்குது. அவர்கிட்ட கெட்ட பழக்கங்கள் இருக்கலாம், கெட்ட குணாதேசங்கள் இருக்கலாம், அல்லது கீழ்நிலையானவராக இருக்கலாம், தன்னை விட அழகில் கீழ்நிலையாக இருக்கலாம், தன்னை விட அறிவில் கீழ்நிலையாக இருக்கலாம், தன்னை விட கல்வியில் கீழ்நிலையாக இருக்கலாம், தன்னை விட ஜாதி அந்தஸ்தில் கீழ்நிலையாக இருக்கலாம், தன்னோட பொருளாதாரத்தில் கீழ்நிலையாக இருக்கலாம், தன்னை விட வருமானத்தில் கீழ்நிலையாக இருக்கலாம். இந்த மாதிரி கீழ்நிலையாக இருக்கக்கூடிய அமைப்பு அதுதான் நீச்சம்னு அர்த்தம். ஆக நீச்சம்ங்கிறது நல்ல வார்த்தை கிடையாது, அது குறையான வார்த்தை தான். ஆனாலும் அறவே அதனாலே அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக திருமண வாழ்க்கையே இருக்காது அப்படின்னு நீங்கள் அர்த்தம் எடுத்துக்க கூடாது. திருமண வாழ்க்கை தடைபடுறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஸ்தானம், ஸ்தானாதிபதி, பார்வை, இணைவு, சாரம், அப்புறம் யோகம், தோஷம், இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. ஒரு 10 ஆஸ்பெக்ட் இருக்குது. இதில் எல்லாம் முக்கிய காரணங்களாக ஒரு 5 காரணங்களில் ஏதாவது ஒரு 3 பாதித்திருந்தாலும் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும். நீங்கள் திருமண வாழ்க்கைங்கிறது கொஞ்ச காலம் இருக்குது பாருங்கள், சொற்ப திருமணம்னு சொல்லுவாங்க. கொஞ்ச காலத்தில் இருக்கிறது, சில நீண்ட காலம் இருக்குது பாருங்கன்னா. ஒருத்தர் கல்யாணம் ஆகிட்டு 3 மாதத்தில் ஒரே மாதத்தில் டைவர்ஸ்க்கு போகிறவங்களாம் இருக்காங்க. சில பேர் 50 வருஷம் வாழறவங்க இருக்காங்க. சில வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறம் டைவர்ஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் இறந்து போகிறவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, காலத்தெல்லாம் குறிக்கும். இது கிரக பலம், அதுக்கேற்ற மாதிரி. சில பேர் அறக்குறையாகவே திருப்தியாகவே அப்படி மன திருப்திங்கிறது, திருமண வாழ்க்கைங்கிறது திருப்தி அற்ற சூழ்நிலையிலேயே காலத்துக்கும் வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்டா வாழணும், எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கும் குடும்பம் இருக்குது, எனக்கும் கணவர் இருக்கார், எனக்கும் மனைவி இருக்கிறாங்கன்ற அறக்குறையான திருப்தியிலே காலத்தையும் அப்படியே காலத்துக்கும் இருக்கிறதெல்லாம் பார்த்துருப்போம் நம்ம. அந்த மாதிரி இருக்கும். சில பேர் இவர் இங்கே அவர் எங்கேன்னு தெரியாது, அப்படியும் இருப்பாங்க. இது எல்லாமே தோஷத்தோட அடையாளம் தாங்க. ஆக நாம் நீங்கள் கேட்டதுக்கான பதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீச்சம் ஒன்றே ஒரு விஷயத்தை முழுமையாக தீர்க்கமாக சொல்லிட இயலாது. அதனால் நீச்சமானதுனாலே கல்யாண வாழ்க்கை இல்லை, உங்களுக்கு 40 வயசு வரைக்கும் நடக்கலைங்கிறதுக்கு நீச்சம் மட்டுமே காரணம் இல்லை. நன்றி, வணக்கம்.